பொதுவாக நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்யும் முதலீட்டாளர்களுக்கு பட்டை நாமத்தை சாத்தி மோசடிகள் அரங்கேறுவது தொடர்கதை. ஆனால் புது டெக்னிக்காக நிறுவனத்தின் ஊழியர்களிடமே டெபாசிட் என்ற பெயரில் பெருந்தொகையை கறந்து தெருவில் புலம்ப விட்டிருக்கும் போலி தனியார் கூட்டுறவு நிறுவனத்தின் தலைவர்தான் இவர். மதுரையை தலைமையிடமாக கொண்டு கடந்த 2013ஆம் ஆண்டு SMC கோஆபரேட்டிவ் என்ற பெயரில் விஜயகிருஷ்ணன் என்பவர் தனியார் கூட்டுறவு நிறுவனத்தை தொடங்கியுள்ளார். மத்திய அரசின் விவசாயம் மற்றும் கூட்டுறவுத்துறையின் அனுமதி பெற்றது என புரடாவிட்டு வங்கிக்கு நிகரான சேவைகளுடன் தொடங்கப்பட்ட SMC நிறுவனத்தில் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறோம் என கூவி கூவி அழைக்க பலர் பணியில் சேர ஆர்வம் காட்டியிருக்கின்றனர். ஆனால் பொதுத்துறை வங்கிகளிலேயே இல்லாத வழக்கமாக பேங்க் மேனேஜர் முதல் செக்யூரிட்டி முதற்கொண்டு காஷன் டெபாசிட் என்ற பெயரில் 5 லட்சம் ரூபாய் வரை பணத்தை வசூலித்துக் கொண்டே வேலை வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு அத்தாட்சியாக ஒரு செக்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஒரு 10 அட்மின் ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்களுக்கும் கேஷியருக்கு 3 லட்சம் கட்டியிருக்காங்க, கிளர்க்குக்கு 2 லட்சம் 1.5 லட்சம் கட்டியிருக்காங்க. மொத்தம் கஸ்டமர்களோட சேர்ந்து வேலை பார்க்குறவங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வேலை பார்க்குறவங்களோட அமௌண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேலே வரும். அது மட்டுமின்றி தினசரி, வாராந்திர, மாதாந்திர சேமிப்பு கணக்கு முதல் நிரந்தர சேமிப்பு கணக்கு வரையும் நடப்பு கணக்கு, மாத வருமான திட்டம் என பல்வேறு சேமிப்பு திட்டங்கள், கவர்ச்சிகரமான வட்டி விகித அறிவிப்புகள் என ஊழியர்களின் வாய்ஜாலத்தையே மூலதனமாக கொண்டு பல ஆயிரம் வாடிக்கையாளர்களின் பணத்தை SMC கோஆபரேட்டிவ் வங்கியில் சேமிக்க வைத்திருக்கிறது இந்த நிறுவனம். இப்படி தமிழகத்தில் மட்டும் பல்வேறு மாவட்டங்களில் 33 கிளைகளை கொண்டு விரிவடைந்த SMC கோஆபரேட்டிவ் வங்கி அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகாவிலும் கிளை பரப்பி இருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு ஊழியர்களுக்கு சம்பளம், வாடிக்கையாளர்களுக்கு முதிர்வு தொகை வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து ஊழியர்கள் தலைமையை அணுகிய போது பிப்ரவரி மாதத்திற்குள் அனைத்தும் சரியாகிவிடும் என ஊழியர்களை சமாதானப்படுத்தி வாட்ஸ்அப் குழுவில் விஜயகிருஷ்ணன் ஆடியோ பதிவிட்டிருக்கிறார். நீங்கள் கஷ்டப்பட்ட சொல்கிறது இன்னும் ஒரு 10 days சேர்த்து சொல்லுங்க அப்படின்றனால தான் ஆஃப்டர் February அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எந்த கஸ்டமருக்கும் எந்த ஸ்டாஃப் லாகினுக்கும் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. ஆனால் பிப்ரவரி மாதம் கடந்து கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலான நிலையில் நிறுவனத்தின் பெரும்பாலான கிளைகள் மூடப்பட்டு விஜயகிருஷ்ணன் உட்பட யாரையுமே தொடர்பு கொள்ள முடியவில்லை என மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தை நாடியிருக்கின்றனர் ஊழியர்கள். கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தோம், குறைதீர்க்கும் முடியல. அதை தவிர பொருளாதார எஸ்பி ஆஃபீஸுக்கும் மனு ஃபார்வர்ட் பண்ணோம். அது EOWக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. EOWவில் ஃபெப்ரவரியில் செட்டில் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதனால் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கம்பெனி ஃபெப்ரவரியில் செட்டில் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபெப்ரவரி முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ கேட்டால் யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியலை. கண்ணை கட்டி விட்டது மாதிரி தான் இருக்கு. இயங்கும் ஒரு சில கிளைகளிலும் மேல்தட்டு அதிகாரிகளாக செயல்பட்டவர்கள் அனைவரும் எஸ்கேப்பாக டெபாசிட் கட்டி பணியில் சேர்ந்தவர்கள் மட்டுமே எஞ்சியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேல இருந்த ஹையர் அஃபீஷியலும் ரிலீவ் ஆயிட்டாங்க. அவங்களும் பிசினஸ் கேட்டாங்க. இப்போ நாங்கள் பிரான்ச் லெவலில் இருக்க ஸ்டாஃப்ஸ் தான் சார் அவங்களோட வாடிக்கையாளர்களை பார்க்கறதுக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சுமார் 50 கோடிக்கு மேல் மோசடி நடைபெற்றுள்ளதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டும் நிலையில் டெபாசிட் என்ற பெயரில் பணத்தை இழந்தது மட்டுமின்றி நடைமுறை என்ற பெயரில் ஊழியர்களின் கல்வி சான்றிதழ்களையும் நிறுவனம் வாங்கி கொண்டதாகவும் வாழ்வாதாரத்துக்கு வேறு வேலைக்கு கூட செல்ல முடியாமல் தவிப்பதாகவும் ஊழியர்கள் குமுறுகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.